So exercise 9.2ல 5th sum பார்க்கலாம். Daniel is painting the walls and ceilings of a cuboidal hall. ஒரு ஹால் இருக்குது cuboidal ஷேப்பில். அந்த ஹாலை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 வால்ஸ், டாப்பில் இருக்கக்கூடிய சீலிங் மட்டும் தான் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பாட்டம் சர்ஃபேஸ் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஹாலோட லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர், 10 மீட்டர் அண்ட் 7 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஃப்ரம் ஈச் கேன் ஆஃப் பெயிண்ட், ஒரு கேன் ஆஃப் பெயிண்ட் ஒரு கேன் எடுத்தாங்கன்னா, பெயிண்ட் கேன் ஒரு கேன் எடுத்தாங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியாவை பெயிண்ட் பண்ண முடியுது. அப்போனா இப்போ நம்மளுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேன்ஸ், ஹவு மெனி கேன்ஸ் ஆஃப் பெயிண்ட் வில் ஷி நீட் டு பெயிண்ட் த ஹால்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கேன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கியூபாய்டல், அதுவும் பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதோடய சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ இதில் வந்து என்ன சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பாட்டம் கிடையாது. பாட்டமும் சேர்த்து நம்ம பண்ணுறதா இருந்தால் தான் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்பி இன்ட்டு பிஹெச் இன்ட்டு ஹெச்எல்னு போட்டுடலாம். பட் இது வந்து பாட்டமில் கிடையாதனால சுற்றி இருக்கக்கூடிய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ப்ளஸ் டாப் சர்ஃபேஸ் ஏரியாவும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ஹால் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹால் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, lateral ஏரியா ஆஃப் 4 வால்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய வால்ஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் டாப் சர்ஃபேஸ், இது ரெண்டே ஆட் பண்ணால் தான் டோட்டலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கொஷினில் லென்த்து வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, பிரெத்து வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி இதில் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த லேட்ரல் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இதுக்கு வந்து டாப் சர்ஃபேஸ்னால் அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் தான். ஸோ எல் இன்ட்டு பி. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு ஹெச் எவ்வளவு 7, எல் எவ்வளவு 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் இங்கே வந்து 15 இன்ட்டு 10. ஸோ 2 இன்ட்டு 7 இன்ட்டு இது ரெண்டே ஆட் பண்ணோன்னா 25 ப்ளஸ் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா 150. ஸோ 2 இன்ட்டு 7 14 இன்ட்டு 25 350 ப்ளஸ் 150. அப்போ எவ்வளோ வரும்? 500 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ டோட்டலாக அந்த ஹாலோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் ஸ்கொயர். ஆனால் கொஷினில் வந்து என்னென்னா 100 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு we used 1 can of paint. ஸோ 500 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேன் தேவைப்படும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் கேன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் கேன் டு பெயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை கேன் ரெக்யர்ட் டு பெயிண்ட் 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டோட்டலாக நம்பர் ஆஃப் கேன் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 5 கேன். ஓகேவா? ஸோ டோட்டலாக அந்த ஹாலை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு 5 கேன் பெயிண்ட் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, தேங்க்யூ.